சமீபத்தில் வெளியான வாழை திரைப்படத்தில் 2 கதாபாத்திரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். சமீபத்தில் வெளியான வாழை திரைப்படம் மிக அருமையான கதையமைப்பு, ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடமிருந்து பெற்றது. அதோட டைரக்டர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஏற்கனவே திரு மாரி செல்வராஜ் அவர்கள் படங்களை நேயர்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள படத்தோட ஆழம், அவர் வெளிப்படுத்தினார், எதை அவர் பேக் ஸ்டோரியாக வச்சுருப்பார், ப்ரொஜெக்ஷன் ஸ்டோரியாக என்ன வச்சுருப்பாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரங்கள் எப்படின்னா, ஒரு இடைத்தரகர் இருக்கிறாரு, ஒரு வியாபாரி இருக்கிறாரு. மெயின் பிக்சர், மெயின் கதை எல்லாமே அவருடைய திரு மாரி செல்வராஜ் இயக்குனரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்ன்றத பல காணொளியில் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ அவருக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கோம், பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இத்தனை வருஷம் பொறுத்து அதை ஒரு ப்ரொஜெக்ஷனாக, ஒரு படமாக, ஒரு பயோபிக், அவரோட பயோபிக்காகவே எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆழமான பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு தெரியும். அதில் ஆக்சுவல் சிச்சுவேஷனில் பாதிப்புக்கு உண்டான அவருடைய சொந்தம், அவருடைய குடும்ப உறுப்பினர்களே கூட அதுக்கு மறைமுக காரணமாக இருந்த வியாபாரியையும் இடைத்தரகரை பற்றியும் இந்த கதையில் 2 கதாபாத்திரமாக செதுக்கியிருப்பார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு அந்த வாழைகளை ஏற்றிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போவாங்க. அதுக்கு கூலி பத்தலைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கூலியை உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களோட ப்ரெஷரான நிமித்தம், அவங்க அழுத்தத்தின் நிமித்தம் அவர் ஒத்துக்குவார். அந்த ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வேலையிலேருந்து வரும்போது தான் விபத்து நடக்கும். அதே மாதிரி இடைத்தரகர் இவங்களோட பகுதியிலேயே ஒருத்தர், இவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர், இவங்க சொந்தத்திலேயே ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, 2 பேர்த்துக்கு உண்டான சமரசம் பண்ணி வச்சுப்பார். அதாவது கூலிக்கு ஆள் எடுக்கிறதுலேருந்து இங்கே அந்த கூலிக்கு அந்த வியாபாரிகிட்ட கூட்டு வர வரைக்கும் அவரோட பொறுப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தினாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள நியாயத்தை அவர் தெளிவாக பதிய வச்சுருப்பார். அதாவது வியாபாரி லாபத்துக்காக பண்ணுறாரு, அந்த லாபத்துக்காக பண்ணுறதுனால இந்த சில விஷயங்கள் அவர் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இடைத்தரகர் அவரோட வேலையை பண்ணுறாரு, அவரோட வேலையை நிமித்தம் அவங்க கையில் மீறி இந்த விபத்து நடந்தது. எக்காரணத்துக்கு உண்டா அவங்கள ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரமாக சித்தரிக்காமல் அவங்களுக்கு உண்டான நியாயத்தை போட்டு அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுவார். இது நடந்த இடம் தெரியும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்போ உள்ள ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். அவ்வளோ அழகாக ஸ்லாங்லேருந்து அவங்களோட வலியையும் சரி, அவங்களோட வாழ்வியலையும் சரி, ரொம்ப யதார்த்தமாக பிரமாதமாக கொண்டு வந்திருப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும். திரைப்படத்தையோ, உங்களுடைய நாவலையோ, தாராளமாக அன்றாட செய்தியோ அதை பற்றி விமர்சனம் வேணும்னா உங்களுக்கு பதிவிடுங்க. நான் விமர்சனத்தை ஒரு தனி காணொளியாக வெளியிடுறேன். நம்மளோட கண்காட்சி டிசம்பர் 6, 7, 8 கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. கட்டாயமாக வாங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.